வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகராட்சியில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு போஸ்டிங் கேட்டிருக்காங்க. அதுக்கு ட்ரிபிள்இ ஈசிக்கான டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின் பேங்க் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதில் 10 யூனிட் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? அந்த 10 யூனிட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபுல்லாக ஒரு 10,000 கொஸ்டின்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதோட ஃபுல் பிடிஎஃப்பையும் நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி காமிக்கிறேன், ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் யூனிட்டோட டைட்டில் உங்களுக்கு வரும். உங்களுக்கே தெரியும், சர்க்யூட்ஸ் தியரி அண்டு டிசி மிஷின்ஸ். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு யூனிட், ஓகேங்களா? அதுலேயும் ஒரு 2000 கொஸ்டின்ஸு அடங்கின ஒரு புக்கு, அதாவது யூனிட் 1ல் அத்தனை கேள்வி இருக்கும், ஓகேங்களா? அதோட ஃபுல் பிடிஎஃப்பையும் நான் உங்களுக்கு ஓவர்வியூ மாதிரி காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, வாங்கணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அகாடமிக் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், புரியுதுங்களா? கால் பண்ணி வாங்கிக்கோங்க, புரியுதுங்களா? நிறைய ஆஃபர்ஸ் புக்குக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா புக்கு வாங்கினா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ, இல்லைனா புக்கு மட்டும் வேணும்னா புக்கு மட்டும் வாங்கிக்கலாம். அதுக்கும் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், புரியுதுங்களா? இனிமேல் ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக படித்து இப்போ தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா இந்த புக்கை வாங்கி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இது மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாக இப்போ காமிக்கிறேன், வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. வியூ பண்ணி வேணும் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கோங்க. மொத்தம் 509 பேஜஸ் வருது. இது ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் பேஜஸையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேஜ் நம்பர் இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம், புரியுதுங்களா? அதாவது 10வது பேஜ் யூனிட் 1 அந்த மாதிரி அர்த்தம், புரியுதுங்களா? பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன், ஓகேங்களா? பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், எல்லா யூனிட்டுக்குமே போட்டிருக்கோம் நம்ம பேஜ் நம்பர், அது என்னென்ன யூனிட்டு அப்படின்ற மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன். அதனால் ஈஸியாக என்ன பண்ணலாம், படிச்சுட்டு போயிடலாம். 509 பேஜஸ் வரும். இது அது ஃபுல்லாக இருக்கிற யூனிட்டோட புக்கோட ஃபார்மெட்டே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கோம். லேண்ட்ஸ்கேப்பில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், போயிட்டே இருக்குங்களா? எத்தனை பேஜஸ் வரையும் போயிருக்கு, 32 பேஜஸ் போயிருக்கு, புரியுதுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிட் 5 யூனிட் 2ல் 5th பேஜ், யூனிட் 3ல் 3rd பேஜ், யூனிட் 3ல் 1st பேஜ். இப்படி தான் யூனிட் 2 உங்களுக்கு என்னது, ஏசி மிஷின்ஸ் அண்டு ஸ்பெஷல் மிஷின்ஸ். ஏசி மிஷின்ஸ் அண்டு ஸ்பெஷல் மிஷின்ஸ், ஓகேங்களா? ஜூம் பண்ணி ஃபுல்லாக பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கேள்வி நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், கேமராவில் உங்கள் ஃபோனை என்ன பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேள்விகள் வரும், ஓகேங்களா? இது எத்தனாவது யூனிட்டு, 3rd யூனிட்டில் 29வது பேஜ். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்துட்ருக்கோம் 3rd யூனிட்டில் 29வது பேஜ் இது, ஓகேங்களா? அதே மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, உங்கள் சிலபஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிலபஸில் இருக்கிற ஆர்டர் வைஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்கோம். சிலபஸில் இருக்கிற ஆர்டர் வைஸ் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கொஸ்டின்ஸு இருக்கும். சிலபஸில் இருக்க ஆர்டர் வைஸு இது வந்து 4th யூனிட்டில் 29வது பேஜ், ஓகேயா? 4th யூனிட்டில் 29. இது 4th யூனிட்டில் 97th பேஜ். 4th யூனிட்டில் இது என்னது, 97th பேஜஸ், ஓகேங்களா? தெரியுதுங்களா? இது மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், இண்டிவிஜுவலாகவே காமிக்கிறேன். கம்ப்ளீட்டாக இருக்கும், 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக நியர்லி 10,000 கொஸ்டின்ஸு இருக்குது. இது வந்து யூனிட் 5ல் 30வது பேஜ், யூனிட் 5ல் 30வது பேஜ். மொத்தம் 509 பேஜ் இருக்கும். நான் சொன்னேன்ல உங்களுக்கு சிலபஸில் ஆர்டர் வைஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கேள்வி எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5th யூனிட்டாக இது 5th யூனிட்டில் டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டைட்டில் இருக்கும். கண்டிப்பாக அந்த டைட்டிலு இங்கே வரும், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த டைட்டில் என்ன வரும்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு இருக்கும். இங்கே வந்துச்சுன்னா அப்படியே பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டைட்டிலாக வரிசையாக சிலபஸில் இருக்க ஆர்டர் வைஸு நம்ம அகாடமிக்கில் ஸ்டாஃப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா? 2-3 ஸ்டாஃப்ஸ் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக அலைன்மெண்ட் பண்ணி எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கோம், ஓகேயா? இது வந்து என்னது 6th யூனிட் டைட்டில் என்ன அப்படின்னா ஜென்ரேஷன், அப்புறம் டிரான்ஸ்மிஷன், அப்புறம் சுவிட்ச் கியர்.
பேஜஸ் வேணும் அப்படின்னா இந்த சைடு நம்ம பார்த்துக்கணும். பேஜஸ் வேணும் அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜஸ் போட்டிருக்கோம். இது வந்து 6th யூனிட்டில் இருக்க பேஜஸ். ஓகேங்களா, மொத்தம் 509 பேஜஸ் வரும். 10,000 கொஸ்டின்ஸ் இதில் கவர் ஆகும் இயர்லி. தெரியுதுங்களா? வேணுன்னா ஜூம் பண்ணி கூட நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா நல்லா தெளிவாகவே உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரு சைடு மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதனால தான் ஜூம் பண்ணாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரிஜினல் புக்கையே உங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். புரியுதுங்களா? அதே மாதிரி எழுத்தெல்லாம் தெளிவாக உங்களுக்கு படிக்கிற அளவுக்கு இருக்கும். ஓகேவா? ஏன்னா புக்கை வாங்கிடுவீங்க, கவர் ஆகுமா இல்லையான்னு உங்களுக்கு பயம் வரும். புரியுதுங்களா? அந்த பயம் போக்க தான் நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் பிடிஎஃப்பையுமே என்ன பண்ணுறோம், ஷோ பண்ணி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எங்கள்கிட்ட இருக்குது, எங்கள் அகாடமிக்கில் இருக்குது. ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம், மெட்டீரியல் இருக்கா இல்லையான்னு என்ன பண்ணக்கூடாது, குழம்பிடக்கூடாது. சில பேருக்கு இருக்கும் அப்படின்னு நம்பி வாங்குகிறாங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாக எல்லாமே இருக்குது. உங்கள் சிலபஸில் என்ன இருக்கோ அது எல்லாமே நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது 7th யூனிட்டில் 35வது பேஜ். ஓகேங்களா? 7th யூனிட்டில் 35வது பேஜஸ். புரியுதுங்களா? சிலபஸில் இருக்க ஆர்டர் வைஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ ஃபஸ்ட் யூனிட் எடுத்தோன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னவோ அதுக்குரிய கேள்வி வரும். அப்புறம் செகண்ட் டாபிக் உரிய கேள்வி வரும். அப்புறம் தேர்ட் டாபிக் உள்ள கேள்வி வரும். எல்லாத்தையும் ஒன்றா எடுக்கலாம். புரியுதுங்களா? டாப்பிக்காக எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டா தொகுத்து கொடுத்துருக்கோம். இது வந்து 8th யூனிட்டில் 20வது பேஜ். புரியுதுங்களா? 8th யூனிட்டில் 20வது பேஜ். இது மொத்தம் 509 பேஜஸ் வரும். வேகமாக ஸ்க்ரோல் பண்ணால் உங்களுக்கு தான் மெதுவாக தான் காமிச்சிட்ருக்கேன். புரியுதுங்களா? இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து 9th யூனிட். இது 9th யூனிட்டு. ஓகேங்களா? 9th யூனிட்டில் ஃபஸ்ட்டு பேஜ் என்ன உங்களுக்கு டைட்டில் வந்துடும். ஸோ டைட்டிலில் நம்ம என்ன, பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டிரைவ்ஸ், எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் அண்டு எனர்ஜி ஆடிட்டிங். புரியுதுங்களா? அதில் ஃபஸ்ட்டு டைட்டில் உங்களுக்கு தைரிஸ்டர் ஃபேமிலி அப்படின்னு வந்திருக்கும். ஸோ தைரிஸ்டர் ஃபேமிலியை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருப்போம். புரியுதுங்களா? அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபஸ்ட் டைட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் டைட்டில் ஆரம்பிக்கும். நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. ஏன்னா அகாடமிக்கில் புக் வந்து ஆஃபர் ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்கோம். இதோட டெஸ்ட் பேட்ச் நம்ம ஃப்ரீயாகவும் கொடுத்துட்ருக்கோம். புரியுதுங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. புக்கு மட்டும் வேணால் அதுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்போம். புக்கு ப்ளஸ்ஸு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆஃபர்ஸு இருக்குது. ஓகேவாங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேங்கு ஃபுல்லாக இதில் கவர் ஆகும். அடுத்து 10th யூனிட் பார்ப்போம். இது ஃபுல்லாக 9th யூனிட்டு. மொத்தம் 10,000 கொஸ்டின்ஸு இருக்கும். 9th யூனிட்டில் 25வது பேஜ், 27, 33, 37th பேஜஸ்ஸு தைரியமாக வாங்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது 10th யூனிட். 10th யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். அதில் ஃபஸ்ட்டு டைட்டில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கண்ட்ரோல் சர்க்யூட் காம்பனன்ட்ஸ். அதானே வருது. உங்களுக்கு வேணால் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்கணும். சிலபஸை வச்சு ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? சிலபஸை வச்சு ரெஃபர் பண்ணி பார்த்துட்டும் நம்ம கொஸ்டின் பேங்கு வாங்கிக்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து லிமிட்டடாக தான் போட்டிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு யாருக்கு பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸஸில் நம்ம அகாடமிக்கில் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ப்ரைஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா அதுக்காக தனியாக வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் அகாடமிக் நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரேட்டை கேட்டுக்கலாம். இந்த புக்கு இதுக்கு மட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகாது. வரப்போகிற டெக்னிக்கல் எக்ஸாம் எல்லாத்துக்குமே, டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற எல்லா டெக்னிக்கல் எக்ஸாமுக்குமே இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா கேள்விகள் இந்த புக்கில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேள்வி வரும். அதை நாங்கள் அடித்து சொல்லுவோம். கண்டிப்பாக வரும். தெரியுதுங்களா? நம்ம இங்கே ஓடிட்டு இருக்கிறது 10th யூனிட்.
மொத்தம் 509 பேஜஸ் வரும். இதுதான் லாஸ்ட்டு பேஜஸ் 10th யூனிட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா 51வது பேஜஸ்ஸு. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வரும். புரியுதுங்களா? ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டெல்டா கனெக்டர் கொடுத்துருக்கோம். அதோட ஆன்சரும் அது கீழேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம ரெடி பண்ணின புக்கோட ஃபுல் வியூவே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிருக்கோம். நம்மள்ட்டையும் அகாடமிக்கில் புக் இருக்குது, ஃபுல்லாகவே கவர் ஆகும், நம்பி வாங்கிக்கலாம். இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எல்லா எக்ஸாமுக்குமே கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணியிருக்கோம், மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க நம்ம அகாடமி நம்பரை கால் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கைகளில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.